ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் பண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வகையில இன்னைக்கு வந்து சத்தியம் நீயே அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படம் வந்து செப்டம்பர் 21, 1984 வெளியாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி மாதவன். இந்த படத்துல மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், விஜய், சிவசந்திரன் சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வந்து தொடர்ந்து விஜயகாந்த் சார் வந்து வெற்றி படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் கூட ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு 150, 200 நாள் பக்கமா 100 நாளுக்கு மேல கூட ஓடி படங்கள் ஹிட் ஆச்சு. இடையில ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. இந்த படத்தை வந்து லேட்டா தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கதையம்சம் அந்த மாதிரி இருக்கும், படம் எடுத்த விதமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப காலகட்டங்கள் எடுத்த படம் ரொம்ப நாளா தூசி தட்டி வச்சிருந்து கடைசியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க செப்டம்பர் 21, 1984. அந்த படம் தான் சத்தியம் நீயே. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு பற்ற வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற விஜயகாந்த் சார், அவங்களுக்கு ஒரு அக்காவுக்கு ஒரு பொண்ணு, இது ஒரு சந்தோஷமா லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு அநியாயம் நடக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பண்ணையாரு. அந்த பண்ணையார் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய கன்னி பெண்களை எல்லாத்தையும் கற்பழிக்கிற மாதிரி தான் அவரோட தொழிலா வச்சிருப்பாரு. அது போக அவருக்கு வந்து இந்த மாதிரி சகுனி வேலை பாக்குறதுக்கு அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய மிட்டாஸ்தாரர் இருப்பாரு. அவரு தான் எல்லா வேலையும் பாப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் வந்து தவறான வழியில நடத்துறதுக்கு ரெடி பண்ணுவாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது விஜயகாந்த் சாருக்கு வந்து இன்னொரு முறப்பொண்ணு ஒன்று இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா லூஸ் மோகன் இருப்பார் இந்த படத்துல. அவருடைய பொண்ணா வருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்களும் இவரை லவ் பண்ணுவாங்க. உருகி இவரும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணை வந்து சிவசந்திரன் வந்து கெடுத்துருவாரு. கெடுத்தும் கொன்னும் விடுவாங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் பழி வாங்குறதுக்கோசரம் இவர் கோதாவில் இறங்குறாரு. இறங்கின உடனே அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட பற்றை அடிச்சு நோக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது அந்த படத்தோட மொத்த கதையும் கூட. இந்த படத்துல வந்து காமெடின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நான் செந்தில் தான். இந்த படத்துல மேக்சிமம் காமெடியே கிடையாது, காமெடியும் கிடையாது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கதையும் அவ்வளவுக்கா ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன, விஜயகாந்த் சார் இப்போ இதுவரை நடிச்ச படங்கள்ல இந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. சுமாரா போச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு பிளாப்பான படமும் இல்லாம, ஒரு ரொம்ப பிளாப்பான படமும் இல்லாம, ஒரு ஆவரேஜ் பிளாப்பான படம் தான் இது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதையம்சம் தான். இதுல வந்து டப்பிங் சில சீன்கள் வந்து டப்பிங் சரியாவே பண்ணிருக்க மாட்டாங்க, அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை வரக்கூடியவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அது என்னமோ ஏதோன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது ஒரு சப்ப பிளாஷ்பேக்கா இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல ஓபன் பண்ணும்போது அது நம்மளுக்கே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தா இந்த படத்துல ஃபைட்டுகள் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். எல்லா சண்டை காட்சிகளும் மிக அருமையாக இந்த படத்துல இருக்கும். ஒவ்வொரு சண்டை காட்சியும் இந்த படத்துல வந்து பேசப்படும்படியா இருக்கும். இந்த படத்துல பாடல்கள் அடிக்கடி வந்து பிரேக், அதாவது வந்து என்ன சொல்றது, வேகத்தடைய மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த படத்துல. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு இரும்பு பற்றை தொழிலாளியா நடிச்சிருப்பாரு. அவர் பேர் இந்த படத்துல சூரி. அவருக்கு வந்து செந்தில் வந்து அசிஸ்டண்டா இருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு 5-6 பாடல் இருக்கும். 6 பாடல் ஓரளவுக்கு கேட்கும்படியா இருந்தா கூட கதையோட ஒன்றி பார்க்கும்போது கதை வந்து வரும்போது அந்த சில சீன்கள் வந்து ரொம்ப வேகத்தடையா இருந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல 2 ஹீரோயினி, ஒரு ஹீரோயினி சிவசந்திரன் அவங்க தங்கச்சியா வருவாங்க. அவங்க வந்து விஜயகாந்த் சார கல்யாணம் எப்படி பண்றாங்கிறது அந்த படத்தினோட கதை. அவர் திருந்தினாரா இல்லையா அப்படிங்கறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. ஆனா இந்த படம் இருந்தாலும் அவ்வளவுக்கா வேகமா ஓடல. இந்த படம் வந்து ஒரு பிளாப்பான படம் தான் விஜயகாந்த் சார் படத்திலேயே. இந்த படத்தினோட கதை வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த படத்தை நீங்க பாருங்க. ஆனா ஒரு டைம் கண்டிப்பா நம்ம விஜயகாந்த் சார் படங்களை நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சத்தியம் நீயே படத்தை வந்து நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சு நம்ம மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் வந்து மீண்டும் அவர் நம்ம பார்க்க முடியாது, படங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால சொல்றேன் நான், இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஒருவேளை சப்போஸ் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்க வலைதளங்கள்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கலாம். அதனால சொல்றேன், இந்த படத்தை வந்து நீங்க பாக்குறதுனா கண்டிப்பா பாருங்க. நல்லா என்ஜாய்மெண்டா தான் இருக்கும் இந்த படம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவான படம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.